From Textile, Mr. Jnanagurusamy, CFO, LS Mills Limited. Mr. Jnanagurusamy Balakrishnan is an accomplished chartered accountant with over 25 years of expertise in corporate finance, taxation, and regulatory compliances. As a CFO of LS Mills, he leads financial strategy, governance, taxations, and capital allocation. He is widely recognized for his strong command of tax laws, include corporate structuring, GST for textile value chain, and faceless assessments. He has steered major expansion initiatives, implemented India AS and ERP systems, strengthened internal controls, and built robust banking and capital market relationships. His leadership blends technical depth with practical industry insight, making him a respected voice in finance and taxations. Now, I would like to invite Mr. Jnanagurusamy to deliver his speech and share his insights with us. Please, sir. அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். நான் ஏற்கனவே பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன். கோயம்புத்தூரில் தமிழில் பேசாமல் வேறு எங்கே போய் தமிழில் பேச போகிறோம். ஸோ என்னோட இந்த மேடையை பகிர்ந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் டேக்ஸ் பேயர்ஸ் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னோட மாலை வணக்கம். என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக பேசுகிறதுல எப்பயுமே ஒரு இடைஞ்சல் இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பேசணும்னு நினச்சது எல்லாமே முன்னாடி வந்தவங்களே பேசிட்டு போயிடுவாங்க. பட் ஸ்டில் மற்ற விஷயங்கள் அவங்க பேசாமல் விட்டதை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தலைப்பை பார்த்ததுலேருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு திங்கிங் என்ன அப்படின்னா, இந்த ஜேர்னி ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஏன் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று, இப்போது நிறைய பேர் இஆர்பி சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ மாடர்னாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இஆர்பி சிஸ்டம் டேலி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேக்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃப்ட்ஸ்மேன் இடி கௌதம் சார் கூட வந்திருக்கப்போ இன்ஜினை பற்றி சொன்னாங்க. நான் நினைப்பேன், டேக்ஸ் லாவுக்கும் இன்ஜினுக்கும் என்னங்க சம்மந்தம்? இது அக்கௌண்டன்சி ஆர் டேக்ஸ், இதை போய் ஏன் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி தான் தெரிஞ்சது ஜேர்னி. ஸோ ஜிஎஸ்டி இஸ் ஏ ஜேர்னி. ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு இன்ஜின் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் அதை இன்ஜின் சொல்லியிருக்காங்க. அந்த ஜேர்னி அப்படிங்கிற வேர்டு ரொம்ப கேட்சியான வேர்டு. ஸோ அஸ் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்பயுமே ஒரு லாவை படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி படிப்போம். அதை அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஜேர்னி அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஜேர்னியா? நம்ம பஸ் ட்ரெயினில் போகிறது தான் ஜேர்னியா அப்படின்னா, காளிதாசன் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. கவிஞர், மாபெரும் கவிஞர் இந்தியாவில். அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெண்ணை பார்த்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறாரு. அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதே இந்த பெண்ணிட்ட கேட்கலாமா வேண்டாமா, அதாவது நம்ம தரத்தை விட தாழ்ந்த ஆளாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மைண்டில் யோசிச்சுட்டு கேட்குறாரு. அது அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. இவர் நம்மளை ரெஸ்பெக்ட் கம்மியாக வச்சுக்கிட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சவுடனே அந்த அம்மா கேட்குது, நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு அரசவை கவிஞர் அப்படின்னு சொன்னால் இந்த பெண்ணு புரிஞ்சுக்குவாங்களா, அதனால் நம்ம ஒரு பயணின்னு சொல்லுவோம், நான் பயணம் பண்ணுறவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ரெண்டு பேர் தான் பயணம் பண்ணுறவங்க. ஒருத்தர் சந்திரன், இன்னொருத்தர் சூரியன். வானத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
மற்றவங்கெல்லாம் டெம்பரரியாக பயணம் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் நிற்காம பயணம் பண்ணுற ஆள். இந்த 2 பேரில் நீங்கள் யாரும் இருக்க முடியாதே, நீ பயணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கே புரியுது, நம்மளை விட அறிவானவங்க உலகத்தில் இருக்காங்க, யாரையுமே குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஜேர்னி அப்படிங்கிறதுல எஸ்பெஷலி டெக்ஸ்டைலில் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக எப்போ அரசர் காலத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து டெக்ஸ்டைலுக்கு எல்லாரும் டேக்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நிற்காமல் போகிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஒரு ஜேர்னின்னு சொல்கிறதுல மிக பொருத்தமான தலைப்பை வச்சுருக்கீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு டேக்ஸ் பேயர்ஸ் ஃபோரம் ஃபார் சூஸிங் திஸ் அஸ் ஏ ஜேர்னி ஆஃப் ஜிஎஸ்டி. இது வந்து அகெயின் ஒரு கோட் ஃப்ரம் அர்த்தசாஸ்திரா. அவர் சாணக்கியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு டேக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வண்டோ இல்லை தேனீக்களோ ஒரு பூவிலேருந்து எப்படி தேனை கலெக்ட் பண்ணுமோ அது மாதிரி கவர்மெண்ட் ஆர் அரசர் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணணும். இதில் 2 விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தேனை எடுக்கும்போது அந்த பூவுக்கு வலியே இருக்கக்கூடாது. கௌதம் சார் அழகாக சொன்னாங்க, சார் நான் வந்து ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்கினதுக்கப்புறம் மறுநாள் வந்து நோட்டீஸ் வருது சார். எவ்வளோ பெயின்ஃபுல் இல்லை? அவர் சொல்லி வச்சுருக்கார் அர்த்தசாஸ்திரத்தில், வலியே இருக்கக்கூடாது பூவுக்கு, அந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதனால் அந்த பூவுக்கும் ஒரு நன்மை இருக்கணும். இப்போ தேன் எடுக்கிறதுனால என்ன நன்மை? பாலினேஷன் நடக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அது வந்து அந்த தேனை எடுக்கலைன்னா அந்த மகரந்த சேர்க்கை நடக்காது, அந்த குடும்பம் வந்து விரிவடையாது, அந்த தாவரம் வந்து தன்னை இனப்பெருக்கம் செய்ய முடியாது. ஸோ அதனால் வலியும் இருக்கக்கூடாது, பெனிஃபிட்டும் இருக்கணும். இது வந்து சிம்பிள் கான்செப்ட், பேஸ் கான்செப்ட் இன் எனி டேக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம் இருந்ததுன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக வரி கட்டுறதில் தயக்கமே காட்ட மாட்டோம். ஐ திங்க் ஜிஎஸ்டி வந்து அதை நோக்கின ஒரு பயணமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இப்போ இந்த மாதிரி வழி இல்லாமல், அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இல்லாமல் ஒரு டேக்ஸ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூஸ் கேஸ் வந்து எங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இது நான் போட்டிருக்கிறது வந்து 2004 பட்ஜெட் ஸ்பீச்சில் இருந்து எடுத்த ஒரு பேரா. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டேக்ஸ் ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். அது எதோடது அப்படின்னா டெக்ஸ்டைல் செக்டாரோடது. ஏன்னா ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை சென்வேட், அப்போ எல்லாம் மோட்வேட் சென்வேட்டுன்னு இருந்தது, இந்த சென்வேட் செயினுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப பெரிய சேலஞ்சை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி சேலஞ்ச் அப்படின்னா, ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லலாம். டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மார்ஜினே 4 to 5% தான். டிப்ரிஷியேஷன் எல்லாம் கழிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் போனால் 7-8% வரலாம். பட் கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து சென்வேட் ஆர் மோட்வேட் ஆரம்ப காலகட்டத்தில் 16% இருந்தது, அது 12% குறைச்சாங்க. வேட் ஒரு 4%. ஸோ 20% டேக்ஸே கட்டணும். எனக்கு லாபம் எவ்வளவு? மேனுஃபேக்சரருக்கு 6%, நான் கவர்மெண்ட்டுக்கு 20% கட்டணும். எப்படி பாசிபிள்? ஸோ மிகப்பெரிய ஒரு மிஸ்மேட்ச் வந்துடுச்சு. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கும் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய மிஸ்மேட்ச் வந்துடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் இன்வாய்ஸ் போடாமலே மெட்டீரியல் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து டேக்ஸ் கட்டாதவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, நேர்மையாக கட்டுறவங்க, அவங்களால கம்பீட்டே பண்ண முடியலை, மிகப்பெரிய இம்பேலன்ஸ் வந்துருச்சு. ஒருத்தர் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் போடாமல் 100 ரூபா உள்ள பொருளை வந்து
85 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து 20% வரி காமிக்கல கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் வந்த உடனே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் பெரிய ஸ்தம்பிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு கோட்டை சொல்லிட்டு, இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ டேக்ஸ் ஃபார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் சென்வேட் ஃப்ரம் 2024. வரியே கிடையாதுங்க. அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் வரி கட்டலாம். ஆப்ஷனல் சென்வேட் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு புது டேக்ஸ் ரெஜிமை அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் விருப்பப்பட்டால் சென்வேட் ரூட்டில் போகலாம், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். அப்போ சென்வேட் கிரெடிட் இருந்தது, சென்வேட் கிரெடிட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சென்வேட் கிரெடிட்டும் எடுக்க வேண்டாம், டேக்ஸும் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ கவர்மெண்ட் ஹையர் ரேட் ஃபிக்ஸ் பண்ண ரெவன்யூ ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு தியரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெக்ஸ்டைல் அது ஒரு யூஸ் கேஸஸாக இருக்குது. நெக்ஸ்ட் 2017 ஜிஎஸ்டி வந்த உடனே 13 வருஷம் எக்ஸம்ஷன் ரூட்டில் இருக்கிறவங்க புதுசாக மறுபடியும் ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ளே வந்தாங்க. ரொம்ப மாடரேட்டான ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. டெக்ஸ்டைல், காட்டன் டெக்ஸ்டைலுக்கு 5% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜேர்னியில் நான் ஒரு 3 பிரிவாக பிரிச்சிருக்கேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்தது, எப்படி வே ஃபார்வர்ட் பண்ண, என்னென்ன டிமெரிட்ஸ் இருந்தது, என்ன வே ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4 இல்லை 5 ஸ்லைட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணோன்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ எங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இது எப்படி யூஸ் ஆச்சு, எங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பெனிஃபிட் இருந்தது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இதுனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் மேட்சிங் சிஸ்டம், இன்புட் டேக்ஸ் எங்களுக்கு சப்ளை பண்ணவங்க ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரிப்போர்ட் பண்ணுறதுனால எங்களோட சிஸ்டமே இம்ப்ரூவ் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரெக்கன்சிலேஷனும் எங்களால் பண்ண முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடியெல்லாம் இன்வாய்ஸ் எல்லாம் டபுள் டைம் அக்கௌண்ட் பண்ணிடுவாங்க புக்ஸில். எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது எப்படிங்க இந்த டபுள் டைம் அக்கௌண்டிங் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நாங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதும் சப்ளையர் போடுறதும் மிஸ்மேட்ச் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஜிஎஸ்டி சிஸ்டம் ஹெல்ப்டு டு ஆட்டோமேட் அவர் ப்ராசஸ். இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இப்படியும் நம்ம ரெக்கன்சில் பண்ணால் நம்மளுக்கு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்கி பர்ச்சேசஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைச்சது ஜிஎஸ்டினால். தென் அபாலிஷன் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்பணும் அப்படின்னா சி ஃபார்ம் கலெக்ட் பண்ணணும். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சி ஃபார்ம் கொடுக்கணும். இந்த சி ஃபார்ம் கலெக்ட் பண்ணி சி ஃபார்ம் கொடுக்கறதுக்குள்ள பெரிய பெரிய ரெக்கன்சிலேஷன், அதாவது ஒரு வேட் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு 5 சி ஃபார்ம் வாங்கணுன்னா நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆள் அங்கே உட்கார வச்சுட்டு வரணும், ஒரு 5 சி ஃபார்ம் வாங்குறதுக்கு. அவர் சி ஃபார்ம் கொடுத்து நான் அதை மந்த்லி டிக்ளரேஷன் என்னோட சப்ளையருக்கு கொடுத்தா தான் அவர் அந்த கன்செஷனல் ரேட் எடுக்க முடியும், இல்லைன்னா டேக்ஸ் ஜாஸ்தி வந்துடும் அவருக்கு. ஸோ அது மாதிரியெல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம். பிகாஸ் ரொபஸ்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ் தேவையில்லாமல் போச்சு. நெக்ஸ்ட், அடுத்தது மிகப்பெரிய ஒரு ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லணும்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முன்னாடி ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா மந்த் எண்டில் நம்ம ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு போய் சேல்ஸ் டேக்ஸில் ரீஃபண்டுக்கு ஃபைல் பண்ணுவோம். இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இதை ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்ட்டு. 2 டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட், வேட் இருக்கும்போது வேட்டு, சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும்போது சேல்ஸ் டேக்ஸ், அவங்களுக்கு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த ரீஃபண்ட் அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டு விடுவாங்க. நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான எவிடன்ஸு எல்லாத்தையும் போய் காமிச்சு
அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அவங்க எழுதி அனுப்புவாங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு. ரீஃபண்ட் வர்றது ஒரு 5-6 மாதம் கழித்து வரும். இல்லை சில சமயங்களில் 1 வருஷம் கூட டிலே ஆகும். பட் இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஆன் பேமெண்ட் ஆஃப் டியூட்டி எக்ஸ்போர்ட் கட்டிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்பிடுவேன். எனக்கு கஸ்டம்ஸில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே, என்னோடய ஷிப்பிங் பில் ஃபைல் ஆன உடனே ஐஸ் கேட்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நான் இங்கே ஜிஎஸ்டி 3B ரிட்டர்ன் மந்த்லி ஃபைல் பண்ண 5 நாளுக்குள்ளே எனக்கு அந்த ஐஸ் கேட் சிஸ்டமும் ஜிஎஸ்டி சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணிக்கிடுது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீஃபண்ட் வர ஆரம்பிக்கு. எந்தெந்த இன்வாய்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்தந்த இன்வாய்ஸ்க்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீஃபண்ட் வர ஆரம்பிக்கு. ஸோ மேனுவல் இன்டர்வென்ஷன், நான் போய் இன்னொருத்தட்ட போய் புக்ஸை காமிக்கணும், இன்வாய்ஸ் காமிக்கணும், எதுவுமே கிடையாது. எல்லாமே டேட்டா பேஸில் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டே அதை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ரீஃபண்டை சீக்கிரம் கொடுத்துட்றாங்க. ஸோ இது பிக்கஸ்ட்டு ஒரு ரீஃபார்ம்னு சொல்லலாம். தென் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்து இது கிரியேட் பண்ணுச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு செக் பவுன்சிங் கேஸுங்க. ஒருத்தர் செக்கை கொடுத்துட்டு ஃபண்டு இல்லை, பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அனுப்பின மெட்டீரியலே எங்களுக்கு வரல அப்படிங்கிறாரு. இப்போ ஜிஎஸ்டி இருந்ததுனால அவர் வந்து அதை ஜிஎஸ்டி கிரெடிட் எடுத்திருக்காரு அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸுக்கு. ஸோ அதை வச்சு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் கோர்ட்லேயே, ஆமாம் நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, ஜிஎஸ்டி பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட் அண்ட் எவிடன்ஸ் ஃபார் தி டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது, நீங்களும் ஜிஎஸ்டி கிரெடிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் இன்னொரு டைப் ஆஃப் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் இருக்காங்க, தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் 3 பேலன்ஸ் ஷீட் வச்சுருப்பாங்க. அந்த அசிஸ்டண்ட் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லுவாங்க, எப்பா ஸோ அண்ட் ஸோ கம்பெனி 1ஆம் நம்பர் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பேங்க்குக்கு கொடுக்குற ஆனுவல் ரிப்போர்ட்னு அர்த்தம். 2ஆம் நம்பர் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸுக்கு கொடுக்குற ஆனுவல் ரிப்போர்ட்னு அர்த்தம். 3ஆவது ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரிஜினல் ஆனுவல் ரிப்போர்ட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மல்டிபிள் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், மல்டிபிள் ரிப்போர்ட்டிங் இருந்த காலம் உண்டு, யாரும் மறுக்க முடியாது. அதை வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜிஎம் சியூபி அவங்களும் சொன்னாங்க, எந்த விதமான மேனுவல் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், டு சம் எக்ஸ்டெண்ட் பேங்கருக்கும் தெரியும். ஸோ நம்ம டேர்ன் ஓவர் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் எந்த ப்ராட் டேக்ஸ் ரேட்டில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தே ஆர் ஷேரிங் தி இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஒரு சில பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 5 கோடிக்கு கீழே இருக்கிற லோன் ப்ராசஸ் எல்லாமே சிஸ்டத்தில் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. எதை வச்சு அப்படின்னா, ஜிஎஸ்டியோட இன்புட்ஸை வச்சு. அவங்களுக்கே டேட்டா எல்லாம் இருக்கிறதுனால அவங்களாம் ஈஸியாக அசஸ் பண்ண முடியுது, இவங்க உண்மையிலேயே இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களா, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்களே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நிறைய மேனுவல் ரெக்கன்சிலேஷனை அவாய்ட் பண்ணிருச்சு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட், இந்த டு பி இம்ப்ரூவ்டு ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ஸ் இன் சிஸ்டம் மேட்சிங் ஆர் ஆட்டோ ரெக்கன்சிலேஷன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி இருக்குது. ஃபார்ம் 26AS அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குங்க இன்கம் டேக்ஸில். அந்த ஃபார்ம் என்னன்னா, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காரு, நான் ஒருத்தருக்கு சேல் பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காரு. பிகாஸ் he has purchased the material from me. அந்த டிடிஎஸை நான் இன்கம் டேக்ஸில் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். 194Qன்னு இன்கம் டேக்ஸில் ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்கு உண்டான டிடிஎஸ் 0.1%. என்னாச்சு, ஒரு கம்பெனியில் யாரோ ஒருத்தர் அனுப்பின மெட்டீரியலுக்கு இந்த கம்பெனியோட பேன் நம்பரை போட்டு அவங்க 26ASல ஃபைல் பண்ணிட்டாங்க.
ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ் லிமிட்டட்லேருந்து அப்படின்னு சொல்லி ஒய் லிமிடெட் தப்பாக ஃபைல் பண்ணிட்டார். 10,000 ரூபா இவர் கணக்கில் டிடிஎஸ் வந்த மாதிரி வந்துருச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி 10,000 ரூபா யாரோ ஒருத்தர் நம்ம கணக்கில் கட்டிட்டாரு டிடிஎஸ்ஸு, நம்ம கிளைம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில் புக்கில் ஒரு 10,000 ரூபாய்க்கு மட்டும் என்ட்ரியை போட்டு கிளைம் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டும் வாங்கிட்டார். 2 வருஷம் கழிச்சு ஜிஎஸ்டி நோட்டீஸு. இப்போ அந்த ஒய் லிமிட்டெடுக்கு நீ 1 crore சப்ளை பண்ணியிருக்கியே, உன் ஜிஎஸ்டி ரிட்டர்னில் அது வரலையே அப்படின்ட்டு. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அது வந்து தப்பான டிடிஎஸ் என்ட்ரி. இவங்க வந்து அதை சரியாக ரெக்கன்சில் பண்ணாமல் அந்த 10,000 மட்டும் கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டீட்டெயில்டாக ரிப்ளை எழுதி, சார் அது எங்கள் டிரான்சாக்ஷன் கிடையாது, இன்னொருத்தர் வந்து தப்பாக எங்கள் பேனில் கொடுத்துட்டாரு, அது வந்து எங்களுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. உடனே அந்த அசிஸ்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்லிட்டாரு, சரி அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்ரு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார். இவங்க போய் அங்கே போய், சார் அந்த 1 crore நீங்கள் என்னோட பேனில் கட்டிட்டீங்க, ஒரு லெட்ரு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கொடுக்க முடியாதியா, நான் உனக்கு லெட்ரு கொடுத்துட்டு நான் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது, கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. இங்கே அசிஸ்டிங் ஆஃபீஸர், எப்பா நீ 1 கோடி ரூபா அவனுக்கு சப்ளை பண்ணியிருக்க, நீ எவிடன்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து இல்லை சார் நான் தப்பான என்ட்ரின்னு டிக்ளேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புக்ஸு, சேல்ஸ் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அசிஸ்டிங் ஆஃபீஸர்கிட்ட காமிக்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், அந்த 1 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் எங்கள் புக்லேயே இல்லை, அதனால் அது எங்கள் டிரான்சாக்ஷனே இல்லை அப்படின்ட்டு. இவர் அது மறுபடியும் கேட்குறாரு, எப்போ அந்த 1 கோடி ரூபா உன் புக்கில் இல்லைங்கிறதான பிரச்சனையே, நீ வந்து அதை எவேட் பண்ணியிருக்க டேக்ஸை, டிடிஎஸ் எடுத்திருக்க, பட் சேல்ஸை ரிப்போர்ட் பண்ணல, அதனால் நீ தான் கட்டணும், அந்த 1 கோடிக்கு உண்டான ஜிஎஸ்டியை கட்டு, இல்லைன்னா அவன்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் வந்து நான் லெட்டர் தரமாட்டேங்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்மேட்ச் சிஸ்டமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அந்த கிரெடிட்டையோ அந்த இதையோ எடுக்காதீங்க. அந்த பார்ட்டிக்கு முதல்ல ஒரு லெட்டர் போட்டு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேஃப். அடுத்தது வந்து இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே பேசுனாங்க. என்னோட இன்புட்டுக்கு வந்து 18% டியூட்டி இருக்குது, என்னோட அவுட்புட்டுக்கு வந்து 5% தான் டியூட்டி இருக்குது அப்படின்னா தெர் இஸ் அன் இன்வர்ஷன். இதை வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியில் ப்ரொவிஷன் இருக்குது. பட் அஸ் ஏ சார்ட் அக்கௌண்டன்ட் அந்த ப்ரொவிஷனை பல தடவை படித்து பார்த்துட்டேன், ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன்வர்ஷன் இருக்குது அப்படின்னா என்னோட இன்புட்டுக்கு 5% தான், என்னோட அவுட்புட்டுக்கு 5% தான், பட் என்னோட கேபிட்டல் குட்ஸுக்கு 18%. அதை என்னால் ரீஃபண்டும் வாங்க முடியலை. ஏன்னா செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இன்புட்ஸுக்கு இன்வர்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரீஃபண்ட் வாங்க முடியும், கேபிட்டல் குட்ஸ்க்கு இருந்தால் வாங்க முடியாது அப்படிங்கிறது ப்ரொவிஷனில் இருக்குது. சரி, இப்போ என்னோட இன்புட்ஸே பல ரேட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் 5%ல் இருக்குது, ஸ்டோர் மெட்டீரியல் 12, 18 இந்த மாதிரி ரேட்ஸில் இருக்குது. இப்போ நான் இன்வர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பெரிய மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சார். நார்மலாக என்னோட 25 வருஷ சர்வீஸில் டேக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிஏட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்குவோம், இல்லைன்னா ஒரு லாயர்கிட்ட போய் சார் இந்த ப்ரொவிஷன் இப்படி இருக்கே, இது சரிதானா, நாங்கள் இப்படி எடுத்துருக்கோமே, இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி ஒப்பீனியன் வாங்குவோம் சார். இந்த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்கு தான் ஒரு மேத்தமெட்டிஷியன்ட்ட போய் ஒப்பீனியன் வாங்கணும் சார். சார் இந்த ஃபார்முலாலாம் கரெக்டாக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபார்முலா, அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம்ஸ்லேயே வந்து இந்த கேபிட்டல் குட்ஸையும் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்கு ரீஃபண்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினச்சோம், கொண்டு வரல, பட் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. தென் இம்ப்ரூவ்டு ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சு. இது ஒரு செக்ஷன் சார். நார்மலாக நானும் 4-5 பேர்த்திட்ட படிக்க சொல்லி கேட்டேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆன் ஐஜிஎஸ்டி. நான் வந்து வெளி மாநிலத்திலேருந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், ஐஜிஎஸ்டி கட்டி வாங்கிட்டேன், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐஜிஎஸ்டியில் வச்சுருக்கேன். நான் ஐஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸும் பே பண்ணுறேன், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் விற்கிறேன். ஸோ எனக்கு 3 டேக்ஸ் நான் வந்து கட்ட வேண்டியிருக்கு. ஐஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கையில் வச்சுருக்கேன்.
இந்த ஐஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை எப்படி சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது, என்கிட்ட 3 டேக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷன் சொல்லுது க்ளீனாக. என்ன சொல்லுது அப்படின்னா, ஐஜிஎஸ்டி டேக்ஸை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை ஐஜிஎஸ்டி பேயபிள் கூட முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணு, பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி இந்த ஆர்டரில் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் சொல்லுது. கிளியராக இருக்குது. இப்போ 100 ரூபா ஐஜிஎஸ்டி கிரெடிட் இருக்குது அப்படின்னா எனக்கு 50 ரூபா ஐஜிஎஸ்டி பேயபிள், 25 ரூபா சிஜிஎஸ்டி பேயபிள், 25 ரூபா ஹெச்ஜிஎஸ்டி பேயபிள்னா இந்த ஆர்டரில் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். பேலன்ஸ் இருந்தால் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனை படித்து எல்லாரும் தெளிவாக இருந்தோம். போன வாரம் ஒருத்தர் என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து, சார் இல்லை சார், அதை வந்து எந்த ஆர்டர்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை காமிச்சார். ஸோ திஸ் இஸ் ரூல் 88A. இது என்ன சொல்லுது, ஐஜிஎஸ்டியோட ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி கூட எந்த ஆர்டர்லனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிசிஎஸ்டி ஃபஸ்ட்டு, ஹெச்ஜிஎஸ்டி செகண்டு, அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த ஆர்டர்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நந்தகுமார் சார் எம்டி ஆஃப் நவீன் இன்ஜினியரிங் ஏஐ பற்றி அழகாக சொன்னார். இப்போ என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டாங்க, சார் இந்த மாதிரி ஒரு 2 ப்ரொவிஷன் இருக்குது, இது எதை ஃபாலோ பண்ணுறது சார், ஆக்ட் செக்ஷனை ஃபாலோ பண்ணுறதா ரூலை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்ட்டு. நார்மலாக லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் படி ஆக்ட் வில் ப்ரிவேல் ஓவர் ரூல், பிகாஸ் ரூல் இஸ் எ சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். ஸோ ஆக்ட் தான் ப்ரிவேல் அப்பான் தட். சரி, நான் சார்ஜிபிடியில் போய் இந்த செக்ஷன் 49(5) அண்ட் ரூல் 88A இது ரெண்டையும் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குப்பா, இதில் எது ஓவர் ரூல் ஆகும் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ரூல் 88A தான் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி அது வந்து சபார்டினேட் ரெகுலேஷனை எப்படி நீ வந்து ப்ரிவேல் ஆகும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை அது கவர்மெண்ட்டே சொன்னது தானே, அதனால் நீ எதுக்கு ஒரி பண்ணுற, ரூல் 88 தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, நம்ம அந்த சாப்டரை உட்காந்து படிச்சிருவோம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா தெரியுது, 49Bன்னு ஒரு செக்ஷனை அமெண்ட் பண்ணிட்டு தான் ரூல் 88 போட்டிருக்காங்க. 49Bயில் என்ன சொல்லுதுன்னா, நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 49 அதில் சொன்னதை நீங்கள் எடுத்துக்காதீங்க, கவர்மெண்ட் கவுன்சிலில் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஆர்டர்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு ஒரு ரூல் எழுதுறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 49Bயில் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சாதாரண விஷயம், சார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது அப்படின்னா அவுட்புட் டேக்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாருங்கள். இந்த சாதாரண ஒரு விஷயம் எந்த ஆர்டர்லனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சார் சொன்னாங்க இல்லையா, சாந்தகுமார் சார், இல்லிட்ரேட் லிட்ரேட் அப்படின்ட்டு. சிஏ படித்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா என்னை எப்படி கூப்பிடுவாருன்னா, படித்த முட்டாள் இங்கே வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவார். நான் ஒரு நாள் சண்டை போட்டேன், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலார் சொல்லியிருக்காரு. இது மாதிரி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு, நான் நீ படித்தவன்னு ஒத்துக்கிறேன். அது என்னையால் எப்படி சொல்ல முடியும், நான் தமிழ் படிக்க, நீ தமிழில் சொல்ல வேண்டாம், எனி ஒன் ஸ்டேட்மெண்ட் உன்னோட சொந்த கண்டுபிடிப்பாக இருந்தால் சொல்லு, இன்னொருத்தங்க எழுதி வச்சதை பார்த்து இது இப்படின்னு சொல்கிறத விட்டுரு, நீயா உனக்கு சுயமாக சிந்திக்கிறதுக்குண்டான அறிவே கிடையாது அப்படின்னாரு. ஸோ சார் சாந்தகுமார் சார், நாங்களும் இல்லிட்ரேட் தான், இந்த செக்ஷனில் இப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆர் ஸ்டாச்சு ஆர் ப்ரொவிஷன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நீட்டாக இது இந்த மாதிரி இருந்தால் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனி ஆர்டர்னு சொல்லிட்டாங்க இல்லையா, எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்துக்கிறது. இப்போ சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹெச்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 50% இதுக்கு 50% அதுக்கா அப்படின்னா இதுக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க இந்த ரூலுக்கு. சார் அந்த எனி ஆர்டரை வந்து எனி ப்ரொபோர்ஷனில் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சர்க்குலரையும் சேர்த்து வச்சு படித்தா தான் இதை நம்மளுக்கு முழுமையாக புரிஞ்சுக்கிட முடியுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நாங்களும் படித்து புரிந்து கொள்கிற மாதிரி, நாங்களும் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஈஸியாக ஸ்டாச்சுவை ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் படித்து தெளிஞ்சிக்கிடுவாங்க. அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கலாம். தென் வே ஃபார்வர்டு.
நான் என்னோட ஒப்பீனியனில் ஒரு 3 சஜஷன்ஸ் வே ஃபார்வர்டில் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் சார மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் மேபி சிபிஐசி மெம்பர் ஆர் சீஃப் கமிஷனர் அந்த மாதிரி ஆகி ரிட்டையர் ஆவாங்க. ரிட்டையர் ஆன உடனே பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்கள வந்து கன்சல்டண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க ஆர் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸாக அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க டு கைடு தம். இது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாலிசி மேக்கர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிகாஸ் தே வில் கெட் அ கரெக்ட் கைடன்ஸ் அப்படிங்கிறதுனால. ஒய் டோன்ட் கவர்மெண்ட் ரெக்ரூட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பீப்புள் டு மேக் அ பாலிசி ஸ்டாண்ட்? இப்படியெல்லாம் ஸ்டாச்சு எழுதுனா புரியாதுங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக எழுதி கொடுங்க. இந்த மாதிரியெல்லாம் இன்வெர்டட் ஸ்ட்ரக்சரில் பிரச்சனை வருது, ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகுது, ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொவிஷன் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை பற்றி சிந்திங்க அப்படின்னு கவர்மெண்ட்டில் எப்போவாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடையாது, எப்போவாவது ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் கிடையாது. எப்போவுமே அங்கே ஒரு ஆள் இருந்தால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிசி மேக்கிங் டிவிஷனில் ஒரு ஆளை ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருந்தா பெட்டர்னு என்னோட ஒப்பீனியன். தென் வந்து சோசியல் செக்யூரிட்டி ஃபார் டேக்ஸ் பேயர். இப்போ வைடராக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டத்தை பற்றி எல்லாருமே அவேராக இருக்காங்க. நிறைய செக்யூரிட்டி பெனிஃபிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராவிடன்ட் ஃபண்டு பிடிக்கிறாங்க, என்பிஎஸ் இருக்குது, சூப்பர் அன்வேஷன் ஃபண்ட் இருக்குது, கிராஜுவிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு சோசியல் செக்யூரிட்டியாக இருக்கணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சேமிப்பை அவங்களுக்கு ஊக்குவிச்சோம்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் கொஞ்சம் டீசன்ட் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம் எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்க. அந்த எம்ப்ளாயருக்கு என்ன சார் சோசியல் செக்யூரிட்டி இருக்குது? ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பிஸ்னஸில் இருக்கிறவங்க மேனேஜிங் டைரக்டர், சேர்மன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே இதே மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்எம்இ செக்டாரில் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் கூட வேலைக்கு வந்துடுறாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலை அப்படின்னா. ஸோ அவங்களோட ஏஜ்டு டேஸில், அவங்களோட சில்வர் டேஸில் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களோட சில்வர் டேஸில் சார் நூற்றுக்கணக்கான கோடிகள் கவர்மெண்ட்டுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்தவர் சார். அவருக்கு என்ன சோசியல் செக்யூரிட்டி சர்வீஸ் ஆர் சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம் கிரியேட் பண்ண போகுது கவர்மெண்ட்டு? இட் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின். நம்ம வந்து இதுதான் அதுதான் சஜஷன் சொல்கிறதுக்கு பதில் கவர்மெண்ட் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் அவங்க ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஏர்ன் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஒவ்வொரு டேக்ஸ் கலெக்ஷனும் பார்த்தோம்னா மைண்ட் பாக்லிங் நம்பர்ஸாக இருக்குது. டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஒன்றும் வருஷத்துக்கு 22 லட்சம் கோடி கலெக்ட் பண்ணி கொடுக்காங்க. ஸோ 22 லட்சம் கோடியில் 1% அப்படின்னா 2 லட்சம் கோடி, சாரி 10%னா 2 லட்சம் கோடி, 1%னா 20,000 கோடி. 1%ஆவது இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக ஒரு ஃபண்டாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் யோசிக்கலாம். தென் ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க, அதுக்கு இந்த இயற்கை தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இந்த கொக்கு வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் விட்டுரும், நீ போ நான் வந்து இன்னைக்கு விரதத்தில் இருக்கேன், உன்னைய சாப்பிடலை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த பெரிய மீன் வரும்போது பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வேண்டி. ஸோ எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், அசிஸ்டன்ட் கமிஷனரும் இருக்காங்க, சின்ன சின்ன மீனெல்லாம் விட்டுருங்க சார். பெரிய மீனாக ஒன்று பிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், 1-2 தவறுகள் நடந்துக்கலாம். நான் வந்து நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலை, தெரியாமல் செஞ்ச தவறுகள், மிஸ்டேக், கவனக்குறைவால் நடந்திருக்கலாம். அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து 22 லட்சம் கோடி கலெக்ட் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க கட்ட போகிற அந்த 10,000மோ 20,000மோ பெருசாக வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் அந்த ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் பண்ணி அவங்க ஒரு காலத்தில் அந்த பெரிய மீனாக வருவாங்க. அதுதானே கொக்கோட எய்மாவும் இருக்கும். இப்போவே நம்ம பிடிச்சி சாப்பிட்டோம்னா 10 மீனை பிடிக்கணும், இது 10 நாள் கழிச்சோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீனை நம்ம பிடிச்சி சாப்பிடலாம். அதுதானே இயற்கை நியதி. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் ஒரு 10-30 வருஷத்துக்கு விட்டீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து வந்து உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுப்பாங்க சார் அப்படிங்கிறத அவங்க சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் ஐ டேக் மச் ஆஃப் யுவர் டைம்.
தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங் அண்ட் தேங்க்ஸ் சார் சாந்தகுமார் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.